காகத்திற்கு உணவு வைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பொழுதும் அதாவது நம்ம சாதம் வடித்து, இல்லை மிக்சர் இந்த மாதிரி உணவுகளை வைப்போம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் உணவு வைத்தீங்கன்னா, அந்த காகம் இதை சாப்பிடும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகளும், நம்மளுடைய குடும்ப கஷ்டங்களும் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த காகமானது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு நம்ம இந்த செய்து வைக்கின்ற இந்த உணவை சாப்பிடுதோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்ப கஷ்டங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இதை ஒரு பரிகாரம் என்று கூட நீங்கள் நினைத்து செய்ய வேண்டாம். வாயில்லா ஜீவனுக்கு உணவு கொடுப்பதாக நினைத்து செய்தால் போதும். வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கஷ்டங்களும் ஒரு விடிவு காலம் கூடிய சீக்கிரத்தில் பிறக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எதனால் வந்தது என்று தெரியாது. எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ இந்த ஜென்மத்தில் மனித பிறவி எடுத்து கஷ்டத்தை அனுபவிக்கின்றோம் என்று 100க்கு 90% பேர் பார்த்தீங்கன்னா வாயில் நிச்சயமாக வரக்கூடிய வார்த்தை இதுதான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் காகத்திற்கு உணவாக செலுத்தும் பொழுது நமக்கு எல்லா விதமான சங்கடங்களும் தீரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே நீங்கள் சாதம் வைத்து கொண்டு இருந்தாலும் இப்படி நீங்கள் ஒரு முறை மாற்றி வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமே படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அது எப்படி அந்த உணவு நம்ம எப்படி வைக்கணும், அது பலன்கள் என்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நமக்கு வற்றாத செல்வம் கிடைக்க, வருமானம் பெருக, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து பெரிய பிரச்சனைகள் வர ஒவ்வொன்றாக எல்லாம் சரியாக பார்த்தீங்கன்னா காகத்திற்கு ஏலக்காய் கலந்த உணவு வைக்க வேண்டும். ஏலக்காயை அப்படியே கொண்டு போய் முழுசாக வைத்து காகம் சாப்பிடாது. ஏலக்காயை நம்ம பொடியாக அரைத்து அதில் உணவு சமைத்து கொடுக்கும் பொழுது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான். ஏலக்காயை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக செய்து வைத்து கொள்ளுங்கள். தோலோடையே பார்த்திங்கன்னா போட்டு ஏலக்காயை பொடி செய்து வைத்து கொள்ளலாம். இந்த ஏலக்காய் தூளை குறிப்பாக பார்த்திங்கன்னா உளுந்த வடையில் கலந்து இனிப்பு வடையாக செய்து காகத்திற்கு நம்ம வைக்கலாம். வடையை சின்ன சின்னதாக கிள்ளி காகத்திற்கு வைத்து விடுங்கள். காகம் விருப்பமாக பார்த்திங்கன்னா இந்த வடையை சாப்பிட நம்மளுடைய கஷ்டங்களும் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம இந்த ஏலக்காய் கலந்த வடை இல்லை இனிப்பு ஏதாவது செய்து நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வைக்கிறோம், இல்லை வீட்டு இந்த டெரஸ் இருக்கும் அந்த ஜன்னலில் வைக்கிறோம். இப்படி எதில் வைத்தாலுமே காகத்தை தவிர மற்ற பறவைகள் இந்த உணவை எடுத்தாலும் அதை நம்ம விரட்டக்கூடாது. மற்ற பறவைகள் சாப்பிட்டாலும் அதில் தவறு கிடையாது, அதுவும் நமக்கு நன்மை தான். அதனால் காகம்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. பசியோடு வருகின்ற எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அந்த உணவை சாப்பிடும் பொழுது நமக்கு அது நன்மையை தான் கொடுக்கும். அதனால் அதையும் தடுக்க வேண்டாம். காகமும் சாப்பிடட்டும், மற்ற ஜீவராசிகள் சாப்பிட்டாலும் அதுலேயும் தவறு கிடையாது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற தயிர் சாதத்தை காகத்திற்கு வைக்கலாம் என்று சொல்வார்கள். அந்த தயிர் சாதத்தோடு இந்த வடையையும் சேர்த்து வைத்தால் அதில் நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏலக்காய் வாசம் நிறைந்த வேறு எந்த பொருளை காகத்திற்கு வைத்தாலும் அது குடும்ப கஷ்டத்தை நமக்கு குறைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வீட்டிலேயே உங்கள் கையால் அந்த உணவை சமைத்து வைக்க வேண்டும், அதுதான் சிறப்பு. கடைகளில் இருப்பதை வாங்கிட்டு நம்ம வைப்பதனால அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு நம்ம மனதார இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த கஷ்டத்தை நினைத்து நம்ம அந்த உணவை செய்து அதை அந்த காகத்திற்கு வைக்கும் பொழுது தான் அதில் முழு பலன் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்கிட்டு வர்றது பார்த்திங்கன்னா அவ்வளோவா நமக்கு ஒரு திருப்தி அளிக்காது. ஏன்னா நம்ம கையாலேயே நம்மளுடைய கஷ்டங்கள் போகணும் அப்படின்னு காகத்திற்கு நம்ம கையாலே சமைத்த உணவு வைப்பது தான் சிறப்பான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா அமாவாசை தினத்தன்று செய்தால் முன்னோர்களின் சாபம் நீங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமாவாசை அல்லது மற்ற நாட்களிலும் ஏலக்காய் சேர்த்த உணவுப் பொருட்களை காகத்திற்கு வைக்கலாம், தவறு கிடையாது. இதன் மூலம் உங்களை பின்தொடரும் பெண் சாபம், விதவை சாபம், பூமி சாபம், பிரேத சாபம், குலதெய்வ சாபம் என்று 13 வகையான சாபங்கள் எது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த சின்ன பரிகாரத்திற்கு உண்டு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்ம உணவு வைக்கணும், நமக்கு ஏதாவது இந்த மேற்கூறிய அந்த சாபங்களில் ஏதாவது நமக்கு துன்பத்தை விளைவித்து கொண்டிருந்தாலும் இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது.
ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் வருது. ஆனால் இதன் மூலியமாகத்தான் வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இதையுமே நம்ம செய்து பார்க்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். அதனால் ஏலக்காய் கலந்த இந்த உணவுகளை காகத்திற்கு செய்யுங்க. ஏலக்காய் பார்த்திங்கன்னா, ஏலக்காய் கலந்த பலகாரத்தை நம்ம காகத்திற்கு வைப்பதன் மூலம் நமக்கு அதிக செலவும் கிடையாது. இதன் மூலம் புண்ணியத்திற்கு புண்ணியமும் சேரும், செய்த பாவத்திற்கான கணக்குகளும் நமக்கு படிப்படியாக கழியும் என்பது நம்பிக்கை. முயற்சி செய்து பாருங்கள். வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் கையாலும் இதை காகத்திற்கு கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் எச்சில் படுவதற்கு முன்பு முதலில் காகத்திற்கு இந்த உணவை வைத்து விடுவது மிகவும் நல்லது. எந்த ஒரு சாப்பாடு செய்தாலும் நம்ம கடவுளுக்கு படைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அந்த சாப்பாடு செய்கிறோம்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எச்சில் படாமல் நம்ம முதல்ல செஞ்சு இறைவனுக்கு படைத்து இறைவன் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண நாட்களில் நம்ம உணவு சமைத்து அதற்கு நம்ம எப்படி இருக்கு என்று பார்ப்போம். அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனுக்கு நம்ம நைவேத்தியமாக படைக்கிறோம்னா எச்சில் படாத உணவுகளைத்தான் நம்ம என்றைக்குமே படைக்கணும். அதுவும் இந்த காகத்திற்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களாக, அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் நம்ம வீட்டு பெரியவங்களாக நினைத்து காகத்திற்கு உணவு வைக்கிறோம். அப்போ பெரியவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவது ஒரு மரியாதை. அந்த வகையில் காகத்திற்கு நம்ம உணவு வைப்பதும் பார்த்திங்கன்னா அந்த இறைவன்களுக்கு நம்ம நைவேத்தியம் படைப்பது போல் காகத்திற்கும் எச்சில் படாத முதல்ல செஞ்ச உடனே காகத்திற்கு கொண்டு போய் வைப்பது சிறப்பு. இந்த ஸ்வீட் செய்கிறோம், இந்த ஏலக்காய் போட்டு நம்ம பலகாரம் செய்தாலும் முதல்ல காகத்திற்கு கொண்டு போய் வைத்து விட்டு அதற்கப்புறம் நம்ம சாப்பிடுவது தான் சிறப்பான விஷயம். இப்படி எத்தனை நாட்கள் உங்களால் செய்ய முடியுமோ, எப்போதெல்லாம் இதுபோல் காகத்திற்கு ஏலக்காய் சேர்த்த அந்த உணவை வைக்க முடியுமோ அப்போதெல்லாம் வைத்து கொண்டே இருங்கள். வளமான வாழ்வு நிரந்தரமாக உங்களுடனே இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனம் சார்ந்த, அதாவது நம்மளுடைய மனம் சார்ந்தனா நம்மளுடைய தனிப்பட்ட இல்லை ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் மனசுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப மனம் சார்ந்த விஷயங்கள்னு நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒருவருக்கு வாழ்க்கை சரி இருக்காது, ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் அதனாலேயே ரொம்ப ஒரு சங்கடத்தில் இருப்பாங்க. வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யும். பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காமல் தக்க சமயத்தில் கை தூக்கிவிட ஒரு வழியை இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் செய்கின்ற விஷயங்களை சிறப்போடு செய்யுங்க. நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீங்க, அதோடு இதையும் சேர்த்து செய்யலாம், தவறு கிடையாது. ஏதாவது விரதம் இருக்கிறீங்கன்னா அதோடு இதையும் நம்ம சேர்த்து செய்யலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பிரபஞ்சம் நம்ம செய்கின்ற அந்த வேண்டுதலுக்கும் நம்மளுடைய கஷ்டத்திற்கான அந்த தீர்வை ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு ரூபம் மூலமாக நமக்கு கொண்டு வரத்தான் செய்யும். பல நாள் பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு நம்ம தீர்வு காண முடியாமல் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி சரி செய்யணும், அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. அதற்கு ஒரு தீர்வு இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தவறான முடிவுகளை எடுத்து நிறைய பேர் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். என்றைக்கும் பொய் பேசக்கூடாது, தவறான சூழல்களுக்கு நம்ம அடிபணியக்கூடாது, தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் கடைபிடித்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிறைய சங்கடங்களில் ஈடுபடணும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்து கொண்டே இருக்கோம், எந்த ஒரு யாருக்கும் நம்ம துன்பம் விளைக்கலை, எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களையும் நம்ம ஈடுபடலைன்னா நம்ம வாழ்க்கை சுகமமாகத்தான் இருக்கும். அதற்கு மேலே கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குடும்ப சூழல் தான். பண கஷ்டம் இதுதான் பெரும்பாலும் இருக்கின்ற குடும்ப கஷ்டங்கள். பெரிய அளவில் இந்த பணத்தை நம்ம வைத்து கொண்டும் நம்ம சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. பணப்பிரச்சனை இருக்குது, அதற்கு ஒரு தீர்வு இந்த ஒரு பரிகாரங்களை செய்கிறோம், அதன் மூலிமா நமக்கு பணங்கள் செல்வங்கள் நமக்கு நல்ல வகையில் கிடைக்கிது, நம்மளும் நல்ல முறையில் முன்னேறி போகிறோம். இதற்கப்புறம் இந்த பணம் நமக்கு அதிகமாக நம்ம சில விஷயங்களை தவறாக போகக்கூடும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பணப்பிரச்சனை முடிஞ்சிடும், அதற்கப்புறம் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும். பணத்தை நல்ல வழியில் செலவு பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்து நமக்கு இவ்வளவு போதும். நம்ம முன்னாடி நிறைய கஷ்டத்தில் இருந்திருப்போம், நினைத்து வாங்க முடியாமல் இருந்திருக்கும், இப்போ எல்லாமே கிடச்சிருக்கும். அதுபோக இன்னும் பணம் இருந்ததுன்னா நம்ம தேவையில்லாத செலவுகளை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு
இவ்வாறான ஜீவராசிகளுக்கு உணவு அருந்தும் பொழுது, உணவு நம்ம வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, கஷ்டப்படுற மக்களுக்கு நம்ம அந்த உதவிகளை செய்யும் பொழுது அதுவே நமக்கு வளமான வாழ்க்கை அமைக்கும். அதை விட்டுவிட்டு பணம் அதிகமாக இருக்குன்னு நம்ம தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அது நமக்கு துன்பத்தை தான் விளைவிக்கும். அதனால் பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும். கஷ்டத்தை போக்குவதற்கு தொடர்ந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கடைபிடித்து கொண்டு வாருங்கள். ஏதோ ஒரு வகையில் இறைவன் நமக்கு வாழ்க்கைக்கு தூக்கிவிடக்கூடிய வழிமுறைகளை காட்டி கொண்டு தான் இருப்பார். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.